கரூர் ஸ்டாம்பீட் வழக்கில் இறந்து போன 41 பேர், அதில் 32 குடும்பங்களுக்கு இன்று தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கொடுத்த அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது நிரந்தரமானது கிடையாது, டெம்பரவரி தான், இங்கே ஹைகோர்ட் முடிவு பண்ணுறதா நிரந்தரம் அப்படின்னு இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை எடுத்து இந்த ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க மக்களே. இது ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன, அது மட்டும் இல்லாமல் கரூரில் இப்போ பை எலெக்ஷனே வர்றதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதும் ஹைகோர்ட் ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. அரசு வேலை அப்படிங்கிறது நம்மளே சேனலில் நிறைய பேர் கால் பண்ணி பேசுனதை பார்த்துருக்கோம் மக்களே. அதாவது நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்கள்லாம் சார் டிஎன்பிஎஸ்சி குவாலிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, நாங்களாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஏஜ் போயிடுச்சுன்னா நாங்கள் அப்ளை பண்ண முடியாது, வேலையில் சேர முடியாது, கவர்மெண்ட் ஜாப்ன்றது எங்கள் மிடில் கிளாஸில் ஒரு மிகப்பெரிய கனவு சார் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம சேனலுக்கே கால் பண்ணி பேசினதை நம்மளும் சில இடங்களில் பதிவாகவும் போட்டிருக்கோம், நிறைய கேட்டுட்டும் இருக்கோம் மக்களே. இப்படிப்பட்ட ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு கனவான வேலை. இதுக்காக அவங்க 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு இதுக்குன்னே தயாராவாங்க, தொடர்ந்து படிப்பாங்க, ஒரு டெம்பரரி ஜாபுக்கு போவாங்க, நைட் படிப்பாங்க, டிஎன்பிஎஸ்சியோடைய 10 வருஷம் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு எழுதி பார்ப்பாங்க, அதை படிப்பாங்க. இப்படி தொடர்ந்து அவங்க அந்த டிஎன்பிஎஸ்சிக்காக ஒர்க் பண்ணி படித்து எக்ஸாம் எழுதி எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க, கால்ஃபர் பண்ணால் எப்போ போய் நம்ம எழுதி பாஸ் ஆகி அரசு வேலையில் போகலாம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் அவ்வளோ ஆர்வமாக இருக்கக்கூடியது தான் அந்த அரசு உத்தியோகம்ன்றது. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சில அரசியல் தலைவர்கிட்ட பேசும்பொழுது கேட்டிருந்தோம், சார் இங்கே மாநிலத்தில் 58 வயசு தான் கவர்மெண்ட் ஜாபுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு போட்டிருந்தது, ஏன் 60 மாற்றினாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்போ அவர் சொல்கிற விஷயம், சார் இங்கே தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு 35 to 45% எங்களுக்கு இந்த அரசு ஊழியர்கள் சம்பளத்துக்கே போயிடுது, ப்ளஸ் அவங்க தரக்கூடிய பென்ஷன்ஸ் அதுக்கே போயிடுது. எல்லா அரசு துறையிலையும் பாருங்களேன், எல்லா அரசு துறைகளிலையுமே வேகன்சி இருந்துகிட்டே இருக்கும், அந்த வேகன்சி ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு புதுவாள் எடுக்கணும் அப்படின்னா அந்த புதுவாளுக்கு சம்பளம், அதுக்கு இன்க்ரிமெண்ட்டு, வருஷம் இன்க்ரிமெண்ட்டு, நிறைய ப்ராசஸ்ஸு, நிறைய பட்ஜெட் அதுக்கு ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 58 வயசு ஒருத்தவங்க இருக்கிறாங்க சார், 2 வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க செட்டில்மெண்ட்டை இன்னும் 2 வருஷம் தள்ளி போடலாம் அப்படிங்கிறதுக்காகவே அந்த டேட்டு, அந்த இயர் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அரசியல் தலைவர்கள் சில பேர்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை வேணுன்றது ஒரு கனவு, இன்னொரு பக்கம் தமிழக அரசாங்கத்துக்கு ஐயோ அரசு உத்தியோகத்துக்கு வந்தாங்கன்னா நம்ம சைட்லேருந்து பட்ஜெட் மெயினாக அங்கே ஒதுங்குதே, மற்ற எதுவுமே செய்ய முடியாமல் போகுதே, இதை எப்படியெல்லாம் ப்ரொலாங் பண்ணலாம், எப்படிலாம் இந்த கட் ஷார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே அரசு ஆளக்கூடியவர்களுக்கு ஒரு பிரச்சனை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இது ஒரு செக் அண்ட் பேலன்ஸாக போயிட்டுருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இப்படிப்பட்ட அரசு வேலையை ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு நடிகர், அப்போ நடிகர் தான், கட்சி தலைவர் மட்டும்தான், அப்போ எந்த ஒரு முதலமைச்சரும் கிடையாது, அவரை பார்க்க வர்றதுக்காக இவங்களுடைய ஒரு பர்ஃபெக்டான ஒரு ப்ரீ பிளான்டு ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணி 41 பேர் அங்கே இறந்து போகிறாங்க. அதில் 41 பேரில் 32 குடும்பங்களில் சார்ந்தவங்க இறந்து போகிறாங்க. 32 பேருக்கு அரசு உத்தியோகம் கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படின்ற அடிப்படையில் 2 மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைன்னு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு மக்கள். அதை சிவி கார்த்திகேயன் ஜஸ்டிஸ் மற்றும் சக்திவேல் ஜே ரெட் பெட்டிஷனால 2 பேர் விசாரிக்கிறாங்க, அந்த அமர்வு தான் விசாரிச்சிருக்காங்க. இப்போ சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்டாம்பீட்ல இறந்து போனவர்களுக்கு இதுவரை தமிழக வரலாற்றிலேயே நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அரசு வேலை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தா இது ஒரு தப்பான முன்னுதாரணமாக ஆயிடும் அப்படின்னு வாதிடப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் எடுத்ததுமே இந்த வழக்கை என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னார் அப்படின்னா, சார் இந்த 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது டிபிஎஸ்பிக்குள்ளே வந்துடுது, ஏன்னா அரசுடைய கொள்கை முடிவில் வந்துடுது, ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியாது, இது கொள்கை முடிவுனா அது கோர்ட்டே தலையிட முடியாது. நிறைய பேர் ரொம்ப அப்பாவித்தனமாக போராடிட்டு இருப்பாங்க, டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் போராடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இது போராடுறதுல பல பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டு கெட் த மைலேஜ் மக்களே. உண்மையாலுமே டாஸ்மாக் அப்படிங்கிறது அரசுடைய டிபிஎஸ்பிக்குள்ளே வந்துடும். இட் இஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசுடைய கொள்கை முடிவுக்குள்ளே வரதை கோர்ட்டே தலையிட்டு நிப்பாட்ட முடியாது.
ஸோ அடுத்தது இது சொன்னதுமே நீதிபதி ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க, ஓ அரசோட கொள்கை முடிவா? அப்போது கடந்த சட்டமன்றத்தில் வந்து இது கொள்கை முடிவாக ஏற்றப்பட்டுச்சா, சட்டமாக ஏற்றப்பட்டுச்சான்னு கேட்டப்போ அதுக்கு பதிலே இல்லை. இப்போ எப்படிங்க இந்த டிபிஎஸ்சி கொண்டு வருவீங்க நீங்கள்? அப்படி வர முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கிறாங்க. எடுத்தப்போ பெட்டிஷனர்ஸோட ஸ்ட்ராங்கான வாதம் என்னன்னா, இந்த முதல்ல இந்த வழக்கில் அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்ட நபர்களில் மிக முக்கியமான நபர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் என் ஆனந்த் 2 பேர் இன்னைக்கு அரசு பொறுப்பில் இருக்காங்க. இப்போ அந்த அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தின் தலைவரான சி ஜோசப் விஜய் அவர்கள் போயிட்டு அரசு வேலை கொடுக்குறாரு அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து இந்த வழக்கை வந்து பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் படித்த இளைஞர்கள் பல பேர் அரசு வேலைக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், மனதளவிலும் உளவியல் அளவிலும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு தப்பான முன்னுதாரணமாக ஆகிடும் அப்படின்னு வாயிடப்பட்ட உடனே அடுத்தது கேட்குறாங்க, நீதிபதி கேட்குறாங்க, டிஎன்பிஎஸ்சியை கூப்பிடுங்க. எந்தெந்த அடிப்படையில்னா தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படுதுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ என்ன தகுதியை நீங்கள் பார்த்தீங்க, எந்த அடிப்படையில் அரசு வேலை கொடுக்குறீங்க அப்படிங்கிற டிஎன்பிஎஸ்சியை கூப்பிட்டு ஒரு பார்ட்டியால் ஆட் பண்ண வச்சு அவங்கள வந்து வர 21/7/2026 இந்த இந்த தள்ளி வச்சிருக்கிறாங்க இந்த கேஸை. அதுவரையில் இப்போ கொடுக்கப்படுகின்ற அரசு வேலை, ஏன்னா இன்னைக்கு ஃபங்க்ஷன், இந்த கொடுக்கப்படுகின்ற அரசு வேலை அப்படிங்கிறது டெம்பரவரி மட்டும்தான், இது பெர்மனன்ட் கிடையாது. இது பெர்மனண்டா இது டெம்பரவரியா மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இங்கே கோர்ட் மட்டும்தான் முடிவெடுக்கும். இது டிபிஎஸ்பியா கொண்டு வர முடியாது, டிபிஎஸ்பி கிடையாது அப்படின்னு கோர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வாதத்தை முன் வச்சு அவங்க ஒரு தீர்ப்பை, ஒரு இடைக்கால இன்ட்ரீம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க மக்களே. இப்போது இந்த ஒரு அடிப்படையில் இந்த அரசு வேலை அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் கிடையாது, இட்ஸ் டெம்பரவரி. இதில் என்ன கூத்துனா, இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வெளியாகுது. ஒரு அம்மா அழுதுகிட்டே வந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, சார் என்னோட குழந்தைய நான் இழந்திருக்கேன் கரூர் ஸ்டாம்பிட் வழக்கில், நான் உயிரோடு இருக்கேன், நானும் என் கணவரும் பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்க போல இருக்கு. ஏன்னா இந்த அவங்க சொன்னபடி கருத்துப்படி பார்த்தா இந்த மீட்டிங்க்கு ஏன் போனேன், ஏன் குழந்தைய வந்து இழந்தது உன்னால தான் குழந்தைய நம்ம இழந்தோம்னு சொல்லிட்டு சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சோடனே அந்த குழந்தையோட அப்பாவுக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அம்மா கேட்குறாங்க, எனக்கு தானே தரணும், நான் தானே குழந்தைய வளர்க்குறேன், எனக்கு தானே கொடுக்கணும், நியாயப்படி பார்த்தா எப்படி அவருக்கு கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டு அழுதுகிட்டே பேட்டி கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, பல குடும்பங்களில் அந்த மீட்டிங்க்கு போகாத, வேண்டாம் அப்படின்னப்போ அந்த வீட்டு பெண்கள் இல்லை நான் விஜயை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு போய் அதில் குழந்தை இழந்து இதனால் அந்த குடும்பத்தில் சண்டை வந்து பிரச்சனையாகி தன் கணவர் பிரிஞ்சே போயிட்டுருக்கார். ஸோ இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது இதுவரை எந்த அரசும் கொடுத்ததில்லை. இப்போ என்ன கூத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் நிறைய வந்து இன்றைக்கி பேசின பேச்சில் நிறைய பொய்கள் அள்ளி விட்டுருக்காரு திரு ஜோசப் விஜய் சிஎம் அவர்கள். நம்ம அதை பற்றி நாளைக்கு டீட்டெயில்டாக ஆதாரபூர்வமாக என்னென்ன தப்புலாம் சொல்லியிருக்காரு, என்னென்ன பொய் சொல்லியிருக்காருன்றதை பார்க்கலாம் மக்களே. பட் பிஃபோர் தட், ஒரு அரசு வேலை அப்படிங்கிறத சும்மா தூக்கி எப்படி கொடுக்குறாங்க, அது 32 பேருக்கு அப்படிங்கிறது இங்கே ஒரு கேலிக்கூத்தா இங்கே அரசு வேலை பார்க்கப்படுகின்றதான்றதான் இங்கே கேள்வி. என்னதான் தகுதி அடிப்படையில் சொன்னாலும் சரிங்க, இப்போ தகுதி அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ அந்த 32 பேர் டிஎன்பிஎஸ்சி எழுத வச்சு என்ன தகுதி இருக்குன்ற செக் பண்ணுவோமா? இப்படி செக் பண்ணால் என்ன தகுதியின் அடிப்படையில் நீங்கள் இந்த வேலையை கொடுக்குறீங்கன்றதை பார்த்துருவோமா? ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒரு இந்த வயசில் ஒரு 30 வயசுக்குள்ளே சேராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரிட்டையர் ஆகும்பொழுது 60 வயசில் வந்து அவர் கெஸ்டட் ஆஃபீஸராக வெளியே வருவார். அவருக்கு செட்டில்மெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 60-70 lakhs கிட்ட வரும். நான் தப்பாக குறைஞ்சி கூட சொல்லலாம். இட் கேன் கம் மோர் தென் 1 crore ஆல்சோ. இப்போது ஒரு கரூரில் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மீட்டிங்க்கு நான் போனதில் நான் வந்து நெருங்கி அந்த நெருக்கத்தில் என்னோடய குடும்பத்தை இழந்துட்டேன், அதுக்கு அரசு வேலை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த வேலைக்காக 30 வருஷம் கழிச்சு வரக்கூடிய கவர்மெண்ட்டு 1 கோடி 1.5 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட்டை கொடுத்து இவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணணும். அதே மாதிரி மாதம் அவங்களுக்கு வந்து பென்ஷன் மாதம் சம்பளம் கொடுக்கணும். அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு தரமான அரசாக இது இருக்கும்? இங்கே தான் கேள்வி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மக்களே, ரிசர்வேஷனே தப்பு,
ரிசர்வேஷனால அரசு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அரசாக இருக்க மாட்டேங்குது. தகுதியின் அடிப்படையில் இல்லாமல் பிறப்பின் அடிப்படையில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படுறதுனால அரசு இயந்திரம் அப்படிங்கிறதுல வந்து ஏன் இவ்வளோக்கு சுணக்கம் இருக்குது, அரசு இயந்திரம் ஏன் ஃபாஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்கும் பொழுது இதை பற்றியே ஒரு விவாதம், பல விவாதம் போயிட்டுருக்கு. இன்னும் அது போயிட்டு தான் இருக்குது. ரிசர்வேஷன் ஸ்டாப் பண்ணுங்க, ரிசர்வேஷன் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அரசு இயந்திரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஏன்னால் தகுதியின் அடிப்படையில், மார்க்கின் அடிப்படையில் மட்டுமே இங்கே மேலே வந்து அரசு வேலை வாங்கும் பொழுது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும், ப்ரில்லியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய விவாதங்கள்லாம் போயிட்டுருக்கு. ரிசர்வேஷனையே ஸ்டாப் பண்ண சொல்லி பல விவாதம் போயிட்டுருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் இப்படி ஒரு சம்பவத்தில் இறந்து போனவங்களுக்கு 32 பேருக்கு அரசு வேலை அப்படிங்கிறதை எவ்வளோ ஒரு கேலி கூத்துன்றதை நீங்கள் பாருங்கள். ஒரு அரசு வேலையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படிப்பட்ட நபர்கள் இந்த அரசு உத்தியோகத்துக்கு கொண்டு வரப்படணும், அப்படின்னால்தான் அரசு எந்திரம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக செயல்படும், இது எதுவுமே தெரியாத ஒரு நபரால் அரசு ஆளப்படுகின்றது, தமிழ்நாடு ஆளப்படுகின்றது, தமிழ்நாட்டு மக்கள் இதை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுதுதான் ஒரு கூத்து நம்ம பார்க்க முடியுது. இது ஒரு கூத்து. இன்னொரு கூத்து பார்த்தீங்கன்னா, கரூரில் வந்து பை எலெக்ஷன் வரக்கூடாது. இந்த கரூர் மட்டும் இல்லாமல் 8 இடங்களில் எத்தனை எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணாங்களோ அத்தனை எம்எல்ஏக்கள் ஏன் ரிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறதை எலெக்ஷன் கமிஷன் மூலயமா இதை ஆராய்ந்து ஸ்டேட்மெண்ட் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹைகோர்ட் வந்து இன்னொரு வழக்கில் இன்னொரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க. 31/7 அதுவும் அந்த வழக்கும் விசாரணைக்கு வருகிறது. அதாவது அரசியலில் பல ட்விஸ்ட்ன்னு சொல்லுவாங்க மக்களே. ஆனால் அரசியலில் எப்படியெல்லாம் செய்யக்கூடாது, எப்படியெல்லாம் மக்களுடைய ஆதரவை இழக்கணும், எப்படியெல்லாம் ஒரு படித்த மேம்பட்ட மக்களுடைய எண்ணங்களை தவிடுபடியாக்கணும், எப்படியெல்லாம் ஒரு மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த கேலி கூத்துகளும் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் மக்களே. பிற்காலத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்துடவே கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா இந்த 41 பேர் இறந்ததுக்காக மட்டுமே நான் அதை சொல்லலை. இந்த 41 பேர் இறந்ததுக்கு இந்த தப்புகளை மூடி மறைக்கிறதுக்கும் இந்த சாட்சிகளை கலைக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு இவங்க வந்து போகிறாங்க. என்ன கேட்டால், அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சோடைய அந்த வழக்கில் சிபிஐயும் ஒரு பார்ட்டியாக சேர்க்கணும். ஏனால் இப்படி அரசு வேலை கொடுக்கும் பொழுது 41 பேர் இறந்து போன 41 பேரோட குடும்பங்கள் எல்லாருமே இதில் வந்து ஒன் ஆஃப் த சாட்சி. இந்த சாட்சி டிஸ்டர்ப் பண்ணப்படுமா, இது வந்து டேம்பரிங் ஆஃப் விட்னஸஸாக வருமா அப்படிங்கிறதெல்லாம் சிபிஐயும் ஒரு பார்ட்டியாக உள்ள சேர்த்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரிச்சாங்க அப்படின்னால் இந்த வழக்கில் வந்து பல உண்மைகள் மக்களுக்கு தெரிய வருன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. மக்களே என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.